ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான சம்பவங்கள்லாம் போயிட்டுருக்கு. விஜய் பார்வதை வச்சு செய்கிறாங்க. பாவம் அவங்க வந்து பர்ஸ்ட் அவுட் ஆகி வெட்டிக்கிறாங்க. நிறைய சம்பவங்கள் போயிட்டுருக்கு. இதில் என்ன கொடுமைனா, இவங்களுடைய சாரியை எடுத்து ஒழிச்சு வச்சது தப்பே கிடையாதுன்ற மாதிரியும், அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது வந்து தமிழ் டீச்சர். நீங்கள் ஏன் வந்து இதை வந்து ஓவராக சென்சிட்டிவாக எடுத்துக்கிறீங்க இப்படி கேட்குறாங்க. ஏங்க, அன்னைக்கு வந்து திவாகர் வந்து உங்களை பார்த்து நீங்கள் ஹக் பண்ணுற விஷயங்கள் எனக்கு பிடிக்கலன்னு சொன்னோன்னே அதையே நீங்கள் சென்சிட்டிவ் எடுத்தீங்க. உங்களுக்கு ஒன்று வருது இல்லை, உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா? இதெல்லாம் வந்து அவங்களுக்கு என்ன தோணுதுன்றது அதை அவங்க தான் முடிவு பண்ணணும். நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது. இதையே நீங்கள் இப்படி நினச்சிட்டீங்க, இதை நீங்கள் இப்படி நினச்சிட்டுக்கலாமே, இதெல்லாம் தேவையில்லாதது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதுங்களே பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு பிரஜனை வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ அசம்பிளி இங்கே நடக்கும், பாட்டு போட்டோடனே நடக்கும் கார்டன் ஏரியாவில். திடீர்னு நீங்கள் ஒரு 5 பேர் ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்கள 5 திருக்குறள் சொல்லணும்னு சொல்லிட்டாரு. 5 திருக்குறளா? ஒரு திருக்குறளுக்கே தகடுத்தம் போயிட்டுருக்காங்க. 5 திருக்குறள் அவங்க எங்கே சொல்லுவாங்கன்னு வந்தவொடனே அதுவும் ப்ளஸ் வந்து இதை நீங்கள் மானிட்டர் பண்ணோம். இன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு வேலையே வந்துட்டு ஒழுங்காக கிளாஸ் நடக்குதா, ஒழுங்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்காங்களா, டீச்சர்ஸ் கரெக்டாக சொல்லித்தராங்களா, இதை வந்து தமிழ் டீச்சர்களை சொல்லி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி ஒரு சம்பவம் இருக்குன்ற மாதிரி தான் தோணினா, இந்த 2 நாளும் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ஏனோ தானே விட்டாங்க. அவங்க ஜாலியாக வந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு ஒரு கண்டென்ட்டும் கிடையாது. எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த டீச்சர் சைடும் இந்த வார்டன் சைடு தான் கண்டென்ட்டு. இப்போ இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்டுக்கு வைக்கணும் ஆப்புன்னு சொல்லிட்டு இன்றைக்கி சரியான ஒரு ஆப்பை வச்சுருக்காரு. அங்கே போய் இப்போ வந்துட்டு அதை சொல்லி முடிச்ச உடனே பிரஜனை வந்து எல்லோரும் கூப்பிட்டு அசம்பிளி பண்ண வச்சார். அங்கேயே வந்து ஒரு சண்டை தேவையில்லாமல். இந்த வியாழம் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுல முதல்ல வந்து சரி ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பார்த்தா இப்போ வந்து எல்லாமே ரொம்ப மட்டமாக இருக்குது. அது ஏன் வந்து கிரிஞ்சானா, இப்போ வந்து வியானாக்கு பேர் கிரிஞ்சானான்னு வச்சுருக்காங்களாம். அந்த அளவுக்கு அவங்க பண்ணுற விஷயங்கள் இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு ஒருத்தர் கூப்பிட்றாங்க, எல்லாம் தகடத்தம் போடுறாங்க. இப்போ புரியுதுங்களா எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு? எல்லாம் இதை அந்த கீழே வந்து புக்கை வச்சு புக்கை பார்த்து ஒப்பிக்கிறாங்க. ஆனால் சரியான ஆப் வச்சார். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு பிக் பாஸ் வந்துட்டார். எல்லாருமே வந்து ஒழுங்காக 5 திருக்குறள் இப்போ சொல்லணும். அதுவும் நேற்று உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களே நேற்று அப்படி கேட்குற தமிழ் டீச்சர். ஏன்னா நேற்று அவங்க தான் அந்த திருக்குறளை வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த 5 திருக்குறளை சொல்லுங்கள், வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொன்ன எல்லாரும் வந்து மனப்பாடம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 2 நாளாக கிளாஸ் நடந்துட்டுருக்கு. 2 நாளாக 5 திருக்குறள் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ அட்டகாசம் பண்ணாங்கல்ல. ஒரு 5 திருக்குறளை அதுவும் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் அந்த திருக்குறள், யாகாவராயணம் அந்த மாதிரி ஒரு 5 திருக்குறள். அதை ஞாபகம் வச்சுக்க முடியல. எல்லோரும் வந்துட்டு பதறாங்க. அச்சோச்சோ, ஏதோ வந்துட்டு பெரிய ஒரு எஸ்ஸே நம்மளாம் புக்காக படிச்சிருப்போம். அதெல்லாம் அதான் அவங்க படிச்சிருந்தா தானே நல்லா வந்து புத்தி வந்திருக்கும் ஒரு சில பேருக்கு. என்னத்த சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு தரமான சம்பவத்தை பிக் பாஸ் வந்து பண்ணியிருக்காரு. அதையும் ஸ்ட்ரிக்டாக வந்துட்டு வெளியே வந்து அசம்பிளியில் சொல்லும்போது பிக் பாஸ் அங்கே வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு. அதில் இருக்கிற 5 குறளையும் அவங்க சொல்லணும் அப்படின்ட்டு. ஆனால் வந்து சூப்பராக வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னதே வந்து ரம்யா தான். அந்த பொண்ணுக்கு தமிழ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் அந்த பொண்ணு தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னாங்க. அதற்கு ஒரு சுபிக்ஷா, அப்புறம் எல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஒன்று ஒன்றா வந்து ஒப்பிச்சு போயிட்டுருக்காங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அதாவது இந்த ரூல்ஸ் எல்லாமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே வெறும் டீச்சர்ஸ்க்கு மட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க 2 நாளாக. ஏன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு சில ரூல்ஸ்லாம் வந்து வகுக்கக்கூடாது? அதை ஏன் வந்து பண்ணக்கூடாது? அதே மாதிரி வந்துட்டு இவர் பிரஜன் வந்து ஒன்றுமே பண்ணுறதில்ல. அதை கூப்பிட்டு கொஞ்சம் இன்னும் வந்து மெருகேற்றுறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து அடிஷ்னலாக இந்த ரோல் வந்து இதெல்லாம் பண்ணலாம் இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.